Hey friends, hi, hello, வணக்கம். So TNPSC-லேருந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களா, அந்த எக்ஸாமோடைய அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும், வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஜஸ்ட் லைக் தட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே வர போக இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு. ஸோ கொஷின் பேப்பரோட ஃபார்மெட் இப்போ நம்ம பார்க்க போக ஃபார்மெட்லேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் டிக் அடிச்சுட்டு இருந்துக்கலாம். ஸோ தட் உங்கள் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வேக மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பேஜஸ் சேமாக தான் இருக்கும். ஒன்லி தட் அந்த பேஜோடைய அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது மாறி மாறி வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் 1 மார்னிங் நடந்துச்சுல. ஸோ அந்த 3 years எக்ஸாம் அந்த பேப்பர் 1 தான் பார்க்க போகும். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகும். ஸோ அந்த பார்ட் எப்படி இருக்க போகுதுன்னா 1 to 80. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸையும் நம்ம இதில் பார்க்க போகும். அதாவது 1 mark கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த 1 mark கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்கிறத வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்படி கோடாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5 கொஸ்டின் கரெக்டானா இந்த மாதிரி 5 அப்படின்னு தனியாக வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் கடைசியாக முடிஞ்சோடனே நம்ம ஃபைனலி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போவோம். அண்ட் இதில் நான் வந்துட்டு ஆன்சரை பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. மேபி 1 or 2 எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த பாயிண்ட்டில் அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்க போகிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஐசி 555 மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஆப்ரேஷன். ஸோ அதோடைய டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் 1.1 RC. அடுத்தது the queue insertion takes place at the rear end. So back side தான வரும். So rear end. Pre-order is also known as depth first order. So depth first pre-order. Next, complexity of binary search algorithm is order of log n. Okay, and another name of header node is list header. So list header தான் இதோடைய another name. Next, flip flop. So edge மட்டுமே அந்த clock pulse வந்து edgeல fall ஆயிட்டு இருந்துச்சு, rising and falling நடந்துச்சு அப்படின்னா அந்த edge triggered flip flop அப்படின்னு சொல்லும். Multiplexer அப்படிங்கிறது obviously data selector. And next, for any pair of random variables x, y, f of x, y, then it is answer வந்துட்டு 1. And next வந்துட்டு மார்க்கோவ் செயினை வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட் 0ங்கிறதுக்கு வந்து ஆன்சர் 4. Okay, and next, separation of user logical memory from physical memory. So in the separation தான் நம்ம வந்து virtual memory ன்னு சொல்றோம். And dash access allows a user to transfer files without having an account on the remote system. So remote systemல வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லாமல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து anonymous transfers இருந்தாலும் சொல்லுவோம். ஸோ anonymous access. அடுத்தது வந்துட்டு டேஷ் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் ரிசைடிங் ஆன் டிஸ்க் awaiting allocation of main memory வந்துட்டு ஜாப் பூல். அண்ட் cloud environment available via the internet to anyone willing to pay is public cloud. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் டவுட் இருக்குது, இல்லை இதுக்கு ஆன்சர் இது கிடையாது வேறு ஏதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ குட் ஆல்வேஸ் சேலஞ்ச் இட். பட் சேலஞ்ச் பண்ணும்போது சோர்ஸ் கேட்பாங்க. சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் அதுக்கு குட்டி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேட் லெவல் ரெப்ரசன்ஸ் த எரர் கோடிங் கோட்ஸ். ஸோ என்ன லெவல் அப்படின்னா ரேட் லெவல் 2. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் தட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆக்சஸ் ஸோ ஆஃப் வேல்யூஸ் அக்ராஸ் த ரேஞ்ச் ஆஃப் பிராக்கெட்ஸ். அது வந்துட்டு மல்டி லெவல் இண்டெக்ஸ். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ்டு ஃபார் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் வந்துட்டு எக்ஸ்டர்ன் அண்ட் ஆட்டோ. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் வாட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் A505. இதான் இருக்கிறது ஈஸியில் எல்லாருமே போட்டிருப்போம். ஸோ 25. நெக்ஸ்ட் மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் தட் cannot be overridden. ஸோ ஃபைனல் cannot be overridden. And next, static data member must be initialized right after the class definition. Next, dash is an example of compile time polymorphism வந்துட்டு function overloading. And XCHG 8085 provides exchange of data between HL and DE. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு விச் இஸ் த இமீடியட் சூப்பர் கிளாஸ் ஆஃப் ஆப்லெட் கிளாஸ். ஆப்லெட் வந்துட்டு பேனலுக்கு கீழே தானே வரும். ஸோ பேனலில் நெக்ஸ்ட் ஆப்லெட் கிளாஸோடைய ஆடியோ கிளிப் இன்டர்ஃபேஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ரிப்பீட்டடாக ப்ளே ஆகணும் அப்படின்னா லூப்பில் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ பப்ளிக் வைட் லூப். நெக்ஸ்ட் XML vocabulary that can be used to communicate structured data SOAP வச்சு. அண்ட் ஃபைல் தட் ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எவ்ரி HTTP ரெக்வஸ்ட். ஸோ எவ்வளோ ரெக்வஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுற ஃபைல் வந்துட்டு ஆக்சஸ் லாக். ஸோ எத்தனை பேர்
ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அதான ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சஸ் லாக். நெக்ஸ்ட் which one of the following is a more sophisticated load balancer? ஸோ workload managers தான் more sophisticated and the process of preventing or inhibiting the normal use of management of communication. ஸோ denial of service. obviously இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறோம் அது கிடைக்கலன்னா denial of service தானே, அதே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்எஸ், அதுக்கு வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், SHA படிச்சிருப்போம். SHA 256 அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும்ல, அதே தான் செக்யூர் ஹேஷ் அல்காரிதம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு விச் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ DES இஸ் அ சீக்ரெட் கீ கிரிப்டோகிராஃபியா அப்படின்னா எஸ் இட் இஸ், பட் AES இஸ் நாட் அ பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ அதனால வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு 1 is true but 2 is false. Next, time series prediction is an example of regression. So regression ஓட example தான் time series prediction அப்படிங்கிறது. அண்ட் இது Markov மாடல் வந்து எங்கே யூஸ் பண்ணப்படும், DNA சீக்வன்ஸில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தானே, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் மறந்து போயிருக்கும், பிகாஸ் டச்சில் இல்லை இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா மறந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் அ டைப் ஆஃப் டேஷ் மாடல், இட்ஸ் அ டைப் ஆஃப் மிக்சர் மாடல். அண்ட் ஐபி அட்ரஸஸ் வந்து எதை என்கோட்ஸ் பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் நம்பர் அண்ட் ஹோஸ்ட் நம்பர், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு என்கோட் பண்ணுறது தான் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் விச் வேஸ் ஆஃப் த யூனிஃபைடு ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த சாஃப்ட்வேர் ஃப்ரம் டெவலப்பர் டு த எண்ட் யூசர் ஃபார் பீட்டா டெஸ்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ ட்ரான்சிஷன் ஃபேஸில் தான் வந்துட்டு பீட்டா டெஸ்டிங்லாம் நடக்கும். ஸோ ட்ரான்சிஷன் ஃபேஸ் இதெல்லாம் சிஸ்டம் இன்ஜினியரிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு த ரிஸ்க் தட் த்ரெட்டன் த வயபிலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் பில்டு வந்துட்டு பிஸ்னஸ் ரிஸ்க். ஸோ வயபிலிட்டியை செக் பண்ணுறது அதுதான். நெக்ஸ்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆட்ரிபியூட் இஸ் மெஷர்ட் பை ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ எப்பயுமே நம்ம பெர்ஃபார்மன்ஸை அதோடைய ரெஸ்பான்ஸ் டைமை வச்சு தானே சொல்லுவோம் அது. அண்ட் டெஸ்டிங் அப்ரோச் தட் பிகின்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் மாடியூல்ஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் பாட்டம் அப் இன்டகிரேஷன். ஸோ அட்டாமிக் மாடல்ஸ் அப்படின்னா அட்டாம்னால என்ன, ஆட்டம்னாலே மினிமல் லெவல். ஸோ மினிமல் டு மேக்ஸிமல் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு பாட்டம் அப் இன்டகிரேஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் வராக்டர் டயோட் ஸோ இன்க்ரீசஸ் when reverse voltage across it actually decreases. okay, so capacitance increases, அது அந்த கான்செப்ட் வைஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட் SiO2. ஸோ SiO2னா சிலிகான் எப்போயுமே ஐசோலேஷனுக்காக தான் யூஸ் பண்ணப்படும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிரைட்டீரியன் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சால் தான் எழுத முடியும், இல்லை அப்படின்னா ஏதோ கெஸ்ட்டில் தானே போட்டிருப்போம். ஸோ ஆன்சர் வந்துட்டு 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டு. ஓகே இருந்தால் ஓகே, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர் இஸ் ஃபார்ம் பை கேஸ்கேடிங் அண்ட் இன்டகிரேட்டர் அண்ட் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். ஸோ அதுதான் அதோடைய ஆன்சர். தெரிஞ்சுதான் ஓகே, இல்லைனாலும் நாட் அ பிக் டீல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பைனரி சர்ச் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஹீப். ஸோ அந்த மினிமம் ஹீப்பை வச்சு தான் அது வந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விச் permits மைக்ரோ ப்ரோக்ராம் டு பி லோடட் இனிஷியலி ஃப்ரம் த ஆக்சிலரி மெமரி. ஸோ ஆக்சிலரி மெமரியிலேருந்து லோட் பண்ண விடுறது வந்துட்டு டைனமிக் மல்டி ப்ரோக்ராமிங் தான். அடுத்தது லாஜிக் கேட், யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறது NAND and NOR. ஸோ கெனானிக்கல் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக மின் டேர்ம்ஸ். ஓகே, இதெல்லாம் பேசிக் திங்ஸு, நமக்கு மேபி மறந்துருக்கலாம், பட் ஸ்டில் காமனான விஷயங்கள் தான். பர்த் அண்ட் டெத் டேக்ஸ் பிளேஸ் டு த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஒன்லி. அண்ட் probability distribution of arrival and departure, the probability distribution of number of arrivals in a fixed time. ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் நடக்கிற அரைவல்ஸை வந்துட்டு நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. நெக்ஸ்ட் த சிங்கிள் சர்வர் கியூவிங் சிஸ்டம் ஆஃப் த பாய்சான் இன்புட். ஸோ அதுக்கான அந்த விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து பழங்காலத்தில் படித்ததுனால ப்ராபப்ளி நிறைய பேருக்கு மறந்துருக்கலாம், ஞாபகம் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் டாஸ்க் ஆஃப் டெர்மினேட்டிங் அ த்ரெட் பிஃபோர் இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ த்ரெட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா தானே டெர்மினேட்டிங் அது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரெண்டு சிஸ்டம்குள்ளே நடக்கிற அந்த queryக்கு அந்த ஒர்க்குக்கு என்ன இது அப்படின்னா இன்ட்ரா query parallelism. ஸோ இது இன்ட்ரா இதில் கொஞ்சம் நம்ம டவுட்டாக இருப்போம், பட் இன்ட்ரா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எது ஸ்பெசிஃபிக்காக டேட்டா பேஸ்க்குன்னு உள்ள ஒரு சிஸ்டம்னா கண்டிப்பாக அது டேட்டா டிக்ஷனரி தான். அண்ட் டியூப்ளிகேட் டப்பிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு போய் நம்ம யூனிக்குன்னு சொல்லுவோம். ஸோ யூனிக்குக்கும் டிஸ்டிங்க்ட்டுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிப்போம்ல, ஆக்சுவலி ஆன்சர் யூனிக். நெக்ஸ்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்துட்டு STDLIB தான். ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் வந்து ஹேஷ். இதெல்லாம் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸு. பைனரி சர்ச் வந்துட்டு ஷார்ட்டட் லிஸ்ட்டுக்கும் பைனரி லிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிப்போம். ஷார்ட்டட் லிஸ்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டரைஸ்டு கிளாஸஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேஷ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் கண்டென்ஸ் டேட்டா ஆர் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கண்டெய்னர் கிளாஸஸ் தான் வந்துட்டு மற்ற டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை வச்சுருக்கோம். 8086 மூவ் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு, பிகாஸ் ரிலேஷன் வச்சு நமக்கு வருதில்ல.
இருக்குல்ல, ஸோ ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடு. அண்ட் 8086 இஸ் அ 16-bit மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் காமனான கொஸ்டின்ஸ், லைக் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தானே. த மல்டிப்ளெக்ஸ்ட் பஸ் AD7 to AD0 இஸ் மல்டிப்ளெக்ஸ்ட் யூசிங் ALE ஆக்சுவலி. ஸோ இது மேபி மறந்துருக்கலாம் பிகாஸ் ஹார்ட்வேர் ரிலேட்டட் அண்ட் ஈஸி கொஞ்சம் வருதில்ல, ஸோ அதனால் மேபி தப்பாக இருக்கலாம். நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் டாஸ்க் எக்ஸிக்யூட்ஸ் த சர்வீஸ் ஆஃப் கோட்ஸ் அண்ட் கெட்ஸ் த சிஸ்டம் ரிசோர்ஸஸ் அட் த இன்ஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ரன்னிங் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 62க்கு வந்துட்டு த மெத்தட் தட் ஹேண்டில் த ரெக்வஸ்ட் மேட் பை த கிளைண்ட். ஸோ கிளைண்ட்டு கொடுக்க ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது டூ கெட். அண்ட் ஃபாலோயிங் என்விரான்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஒர்க் எக்ஸ்பிரஸ் வந்து 5GL தான் வந்துட்டு அதை பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுதான். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எசென்ஷியல் கான்செப்ட் ரிலேட்டட் டு கிளவுடுனாலே அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கம்போசபிள் காம்பனண்ட். ஸோ ஸ்டேட்லெஸ் இஸ் an example of composeless components, and Dash is a cloud computing service model in which hardware is virtualized in the cloud. Hardware நம்ம எப்போ virtualize பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வந்து ஒரு சர்வீஸாக கொடுக்கும் போது தான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a interface. நெக்ஸ்ட் வந்துட்டு கீ சைஸ் ஆஃப் AES அல்காரிதம். ஸோ மொத்தம் 3 கீ சைஸ் பாசிபிள். ஸோ 128, 192 ஆர் 256 இது 3த்துல எதுனாலும் இருக்கலாம். யூலர்ஸ் தியரமோட அந்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா A of theta n is equal to 1 மாடர்னா. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் தானே. யூலர்ஸ் தியரம் ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக எழுதிக்கலாம். ஸோ அதை வச்சு தான் அகசி அல்காரிதம்லாம் கேட்டிருப்பாங்க. அகசி அல்காரிதம் மத்தியான எக்ஸாமில் கூட கேட்டாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ இண்டெக்ஸ் வந்துட்டு என்ட்ரோஃபியா கினி இண்டெக்ஸா என்னன்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே தான். அண்ட் ரைட் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் செலெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபுல் செட் ஆஃப் attributes அண்ட் ரிமூவ்ஸ் attributes ஆஃப் த ரிமைனிங் செட்டு. அண்ட் பேக்வேர்டுக்கு ரிவர்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆன்சரே டோட்டலாக ரிவர்ஸில் இருக்கணும். ஸோ அதனால ஆன்சர் வந்து இங்கே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பாச்சியோடது என்னது, ஆப்வியஸ்லி ஹடூப், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடாஸ்டோரில் வந்துட்டு சிஸ்டம் கேட்டலாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய டவுட்டில் இருந்திருப்போம் இந்த இடத்துல, பட் அது வந்துட்டு சிஸ்டம் கேட்டலாக். அண்ட் MongoDB இஸ் ஹேவிங் குட் FS. ஸோ குட் FS அப்படிங்கிறத நமக்கு மேபி ஞாபகம் வந்தால் ஓகே, இல்லைனா பரவாயில்ல. அண்ட் ஆர் டூல் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ஓகே, ஸோ ஆர் டூல் அதுக்கு அடுத்த கொஸ்டினும் இருக்குமே. MongoDB வந்துட்டு இட்ஸ் அ டாக்குமெண்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இல்லை டாக்குமெண்ட் ஓரியன்டான்னு மேபி டவுட் வந்துருக்கலாம். இட்ஸ் டாக்குமெண்ட் ஓரியன்ட். அண்ட் கனெக்ஷன் தட் அலோவ் டிராஃபிக் ஒன்லி இன் ஒன் வே இஸ் கால் சிம்ப்ளெக்ஸ் கனெக்ஷன்ஸ். அண்ட் PPP இஸ் அ பைட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால் அண்ட் வித் அன் எஸ்கேப் பைட் ஆஃப் 0111101. ஓகே, இது நமக்கு ஞாபகம் இல்லை. ஸோ தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஈத்தர்நெட் ஃபீல்டை வந்து நம்ம செக் சம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் RARP அப்படின்னா ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், அதுதான். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உண்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காக எல்லா ஃபீச்சர்ஸுமே உண்டு. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிச்சிருந்தோம்னா தான் தப்பாக போட்டிருப்போம், இல்லைனா கூட கொஞ்சம் ஒழுங்காக போட்டிருப்போம். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம வந்து 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்களா, 1 மார்க் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது 2 மார்க்ஸ், அதாவது எல்லாத்துக்குமே இன்ட்டு 2. அண்ட் இதோட மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓசிக்கு வந்து 50%. அதாவது மார்க் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 140 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 140 80 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 1 மார்க். ஸோ அது ஒரு 80 மார்க்கு. 60 கொஸ்டின்ஸ் வந்துட்டு 2 மார்க்ஸ். ஸோ அது ஒரு 60 மார்க்ஸ், சாரி 120 மார்க்ஸ். ஸோ 120 மார்க்ஸ் அப்படிங்கும்போது 200. அவுட் ஆஃப் திஸ் 200 ஜென்ரல் கேட்டகரி பீப்புள் 100ஆவது எடுத்துருக்கணும். அண்ட் அதர்ஸ் மினிமம் ஆஃப் 80 எடுத்துருக்கணும். ஸோ இந்நேரத்துக்கே உங்களுக்கு 80யும் வந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வி ஹேவ் 60 கொஸ்டின்ஸ். அண்ட் அதில் நீங்கள் எடுக்க போக ஒவ்வொரு மார்க்குமே வந்துட்டு இன்ட்டு 2 நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மினிமம் கட் ஆஃப் மீட் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் பேப்பர் இருக்குல்ல, நம்மளுடைய ஆப்டிடியூட் பேப்பர், அதுலேயும் அந்த மினிமம் மார்க் மீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சென்ட் மீ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.